திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வணக்கம். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கறதுனால கேட்கறதுனால ஒரு வார்த்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது பொருத்தமா இருக்குன்னு கூட நான் நம்புறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னொன்னு சொல்றதா இருந்தா கொடுத்து வைத்தவர்கள். நம்ம சொல்றோமா இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தைகளை இந்த நிகழ்ச்சி வழியாக நிதானமாக பகுத்து ஒரு வகுப்பு போல நீங்கள் கேட்பதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது. குடும்பமாக, தனிப்பட்ட நபர்களாக, குழுவாக, ஏன் சபையாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் பிரயோஜனம் அடைவதனாலே நாங்கள் எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த முதல் அதிகாரத்தை, கலாத்திய நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். செய்திக்கு போலாமா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை புதிய காலையில் தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் காலை தோறும் நீங்கள் எழுந்து உங்களுடைய சொந்த காரியங்களை கவனித்து விட்டு ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை திறந்து வாசிக்கவும், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கவும், இன்றைய நாளில் கடவுளுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் எது, வாட் இஸ் த வில் ஆஃப் காட் இன் மை லைஃப் என்ற ஒரு கேள்வியோடு நம்ம துவங்கும்போது நம்முடைய வாழ்க்கை இறைவனோடும் அவருடைய வார்த்தையோடும் துவங்கினதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் உலக கவலைகளாலும், எரிச்சலாலும், கலகத்தினாலும் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக ஓடுகிற ஒரு பிரேக் இல்லாத வண்டியை போல் இருக்கும். இந்த நாளில் நேற்று நாம் படித்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டில் உள்ள 9வது புத்தகம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். போன வகுப்பில் உங்களுக்கு சொன்ன பவுலடியார் தன்னுடைய சுவிசேஷ பயணத்தில் 3வது பயணத்தில் கலாத்திய நாட்டு சபைகள் உருவாக்கப்பட்டன என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆரம்ப சபையில் பிரச்சனை ஒன்று இருந்தது. அது என்ன? யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக வந்தவர்கள் யூத மதமல்லாத புறஜாதிய மக்கள் மத்தியிலிருந்து கிறிஸ்தவர்களானவர்கள், அதாவது ஜூ கான்வர்ட்ஸ் அண்ட் ஜென்டைல் கான்வர்ட்ஸ். இப்போ இந்த புறஜாதிய மக்கள் மத்தியிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் ஏதுமறியாத மக்கள். அவரவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி வந்திருக்கிறாங்க. பாருங்க, நம்முடைய நாட்டில் கறி சாப்பிடுகிறவர் இந்துக்களாக இருக்கலாம், கறி சாப்பிடாதவர் இந்துவாக இருக்கலாம். அதே போல் கிறிஸ்தவத்திலும் கூட கறி சாப்பிடுறவரும் கிறிஸ்தவராக இருக்கலாம், கறி சாப்பிடாதவரும் கிறிஸ்தவராக இருக்கலாம். இது நம்முடைய கலாச்சாரம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகளில் திருமணம் வரும்போது மோந்திரம், நம்முடைய நாட்டில் தாலி. இந்த கலாச்சாரத்தை கிறிஸ்தவம் எதிர்க்கிறதா? இல்லை. யூ கேன் பி ஃபாலோ யுவர் ஓன் கல்ச்சர் அண்ட் யூ கேன் ஸ்பீக் யுவர் ஓன் லாங்குவேஜ். யூ கேன் பி எ சோஷியல் பார்ட் ஆஃப் த சோஷியல். சமூகத்தில் நீங்கள் சமூகமாக இருக்கலாம். கிறிஸ்தவம் என்பது மனதை சார்ந்த ஒரு விஷயம், ஆவியை சார்ந்த ஒரு விஷயம். கலாத்திய நிருபத்தினுடைய முட்டுக்கட்டையான பிரச்சனை என்ன? கலாத்திய நாட்டில் உள்ள ஒரு சாராராகிய மோசேயினுடைய விருத்த சேதனத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் விருத்த சேதனம் பெறாத மற்ற மக்களை பார்த்து, நீங்களும் கூட எங்களை போல வாழ வேட்டிக்கணும், எங்களை போல விருத்த சேதனம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு நரி சாயப்பானையில் விழுந்து விட்டது. ஆகவே சிவப்பு நரியாக மாறிவிட்டது. மற்ற நரிகளை எல்லாம் பார்த்து, நான் உங்களுக்கு அரசன், வேறுபாடு என்னன்னு கேட்டால் என்னுடைய நரனுச்சு. இப்படி தான் இன்றைய காலத்தில் கூட கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ மத வியாபாரிகள், கிறிஸ்தவ துரோகிகள் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய அனுபவங்களையும் சாட்சிகளையும் கதைகளையும் அவர்களுடைய சொந்த எண்ணங்களையும் மதத்திற்குள்ளே புகுத்தி வியாபார நோக்கிலே தங்களுடைய சொந்த லாபத்துக்காக மக்களை ஏமாற்றி பிழைப்பதை இன்றைக்கு நாம் தினமும் பார்க்கிறோம். அதனால் பவுலடியார் இந்த நிருபத்தை 53 முதல் 56 வரை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் 53 to 56 AD
சபை துவங்கிய 50 ஆண்டுகளிலேயே இத்தனை பிரச்சனை இருக்குமானால் கிறிஸ்தவம் துவங்கி இன்றைக்கு 2000 ஆண்டுகள் ஆயிற்று. இன்றைக்கு எத்தனை பிரச்சனை இருக்கும்னு பாருங்க. மனிதன் எங்கே இருக்கிறானோ அங்கே குழப்பம் இருக்கும். மனிதன் எங்கே இருக்கிறானோ அங்கே வியாபாரம் இருக்கும். மனிதன் எங்கே இருக்கிறானோ அங்கே கலகம் இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. So where there is man, there is sin and separation and fighting and biting and all kind of evil things. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து தான் இயேசுநாதர் நம்ம அழைத்திருக்கிறார். ஏறி வருகிற மனிதன், பாவ உலகிலிருந்து ஏறி வருகிற மனிதன், அவனுடைய வாசனையோடும் அவனுடைய கலாச்சாரத்தோடும் அவனுடைய உடைநடையோடும் பழக்க வழக்கங்களோடும் பண்பாடுகளோடும் மொழியோடும் தான் கிறிஸ்துக்குள் வருகிறான். இதையெல்லாம் மாற்ற வேண்டியதில்லை. ஆனால் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும், எதை அவன் ஏற்றுக்கொண்டானோ அதற்குள் அவன் வாழ வேண்டும். வாட் he has accepted, there he need to live. அதான கிறிஸ்டின், அதான கிறிஸ்தவ மார்க்கம். சிவப்பு சாய பானையிலே விழுந்து விட்ட நரியை போல இன்றைய கிறிஸ்தவத்தில் 2000 பிரிவுகள் இருப்பதற்கு காரணம் அவரவர்கள் ஒரு குட்டையாகிய அந்த பிரிவிலே விழுந்திருக்கிறார்கள். அதனால்தான் பவுலடியார் சொல்றாரு, கலாத்தியர் 1 அதிகாரம், எதற்காக கடவுள் நம்மை அழைத்தார் என்று சொல்றார். 1 அதிகாரம் 4 வசனம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக இறைவன் தமது மகனை நமக்காக ஒப்பு கொடுத்தார்? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி. In order to deliver us from this present evil age. இதுதான் பர்பஸ். இயேசுநாதர் வந்ததனுடைய நோக்கமே நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலை செய்வதற்காக. ஆக இந்த லட்சிய நோக்கத்தை நீங்கள் புரிந்து வாழ வேண்டும், தெரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். 5வது வசனம், அவருக்கு என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். கிறிஸ்து நம்மை அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுதலை செய்வதற்காக அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த அழைப்பில், அந்த இன்விடேஷனில் இறைவன் வைத்திருக்கிற ஒரு பொருளை பாருங்கள். 6ஆம் வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். ஒரு சிறந்த ஒரு குறிப்பு அங்கு வைத்திருக்கிறார். கடவுள் நம்மை கிருபையினால் அழைத்தார். இந்த கிருபை என்ற சொல் நேரடியாக தமிழில் பேச முடியாது. அப்படி தமிழில் சொல்றதா இருந்தால் அருள் என்ற வார்த்தை அதற்கு நிகராக இருக்கும். வடமொழிக்கு நாம் போகும்போது கிருபை கிருபா என்று சொல்கிறார்கள். கிருபை என்பது கடவுள் மனிதனுக்கு அவர் சார்பில் கொடுக்கிற ஈவு, அதாவது காட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் ஆர் கிஃப்ட். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த் யூ ஆர் சேவ்ட். இட் இஸ் நாட் த மைட்டி ஆஃப் யுவர் செல்ஃப் பட் இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். இப்படி தான் நம்ம படிக்கிறோம். அப்போ இறைவன் கொடுக்கிற பரிசு எது அப்படின்னா கிருபை. காட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் என்னதான் அந்த வேர்டுக்கு டெஃபினேஷன் தேர் டிக்ஷனரியில் போட்டிருக்கான். இந்த கிருபை என்பது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் கிருபை என்ற சொல்லை மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பயன்படுத்தவே கூடாது. இறைவன் மனிதனுக்கு காட்டுறது தான் கிருபை. மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காட்டுறது மெர்சி, அதாவது தயவு அல்லது இரக்கம். மனிதன் காட்டலாம். அப்போ இறைவன் தன்னுடைய கொடையாக தனது சொந்த மகனை நம்முடைய பாவங்களுக்காக தருகிறார் என்பது அந்த கிருபையை பற்றிய விவரமான ஒரு விலை போல் இருக்கிறது. ஆகவே உங்களை கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே அழைத்தவரை விட்டு நீங்கள் விலகி வேறு ஒரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்றேன். கலாத்திய புத்தகத்தினுடைய பிரச்சனையே அதுதான். சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு.
இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறுல ரொம்ப முக்கியமான பாகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இந்த 3 பாகங்கள் தான் கிறிஸ்தவத்தினுடைய உயிர் நாடியாக இருக்குது. ஆகவே வேற ஒரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்ப அந்த சுவிசேஷத்திற்குள்ளே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நாம் விடுதலையாகி கிறிஸ்துவுக்குள் வாழ்வது, பரிசுத்தத்திற்குள் வாழ்வது, இறைவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்வது கடவுளுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு சிலர் என்னை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம், நீங்கள் ஏன் மற்றவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சத்தியம்னு ஒன்று இருந்தால் அது போய் கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்யும். தங்கம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முன்னால் இருக்க எல்லா உலோகமும் பல்வெளிக்கு தான் செய்யும். இப்போ சத்தியம் ஒரு மூலம். சத்தியம் என்பது இறைவனுடைய ஒரு பாகமாக இருக்கு. சத்தியத்திற்கு விரோதமாக பேசப்படுகிற, சொல்லப்படுகிற, செய்யப்படுகிற எந்த ஒரு விஷயமும் கண்டிக்கத்தக்கதாக இருக்குது. உதாரணமா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நான் யாரை பிரியப்படுத்தும்படி பேசுகிறேன்? என்னுடைய வைராக்கியம் எங்கே இருந்து வந்தது? நான் யார் நிமித்தமாக இந்த குரலை எழுப்புகிறேன்? பவுலடியார் சொல்றாரு கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்ப கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற ஒருவர் மனுஷருக்கு பிரயோஜனமான, விருப்பமான, அவர்களுடைய அரிப்பை அழகிற அளவில் ஒரு கருத்தை சொல்லி, ஒரு நுண்டி சாக்குகளை சொல்லி, பொய்களை சொல்லி கிறிஸ்தவத்தை விற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கிறிஸ்தவம் என்பது சத்தியத்தினால் ஆனது. சூரியன் என்பது உண்மையானால் சத்தியமும் உண்மையா இருக்கிறது. சூரியனை முரத்தால் மறைக்கலாம், அதற்காக சூரியன் மறைந்து விட்டது என்று சொல்வது பொய்யான ஒரு கருத்து. அது உங்கள் கண்களுக்கு வேண்டுமானால் மறையலாம், ஆனால் உலகுக்கு தெரியும். ஆகவே சத்தியத்தை நாம் எடுத்து பேசும்போது இறைவன் நமக்கு முன்பாக நிற்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். We must speak the truth in the very presence of God. தேவன் இங்கே நிற்கிறார், அவருடைய வேலைக்காரனாக பக்கத்தில் நின்று நான் எதை பேச வேண்டும்? ஒரு மனுஷனுக்கு யோசனை செய்யறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார். Man can think rationally, he can think, இல்லையா? மிருகத்தை விட மனுஷன் வேறான ஆள். ஏன்னா அவனுடைய சிந்தனை வளம், நல்லது கெட்டது செய்யற ஒரு குணம் அவனுக்கு இருக்கு. ஆனால் மனிதனுக்கு இருக்கிற நல்லது கெட்டது என்ற அந்த குணத்தின் கீழே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையையும் சத்தியத்தையும் உருமாற்றி சொல்வதற்கு அல்லது உரமேற்றி சொல்வதற்கு, அதை மாற்றுவதற்கு, மயக்குவதற்கு நமக்கு இடமில்லை. அதனாலதான் சொல்றாரு 11ஆம் வசனம், மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படி ஆனதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 12ஆம் வசனம், நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். Gospel, it is a revelation of God. சுவிசேஷம் என்பது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதனுடைய யோசனையிலே வந்தது அல்ல. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார்? இறைவன். இந்த புத்தகத்தை எழுதி தந்தவர் யார்? தூய ஆவியானவர். அப்படி இருக்கும்போது இதில் உள்ள சத்தியங்களை சொல்கிற மனிதர்கள் தங்களுடைய இரத்தத்திலே யோசனை பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே மனிதர்களை பிரியப்படுத்தி போதிக்க வேண்டியது நம்முடைய அவசியம் அல்ல. 13ஆம் வசனம், நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். பவுலடியார் அவருடைய பழைய வாழ்க்கை சொல்கிறார்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7ஆம் அதிகாரத்தில் பவுல் முன்னிலையில் ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொல்லப்படுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் உள்ள கிறிஸ்தவர்கள் சூறையாடப்பட்டு நாடு கடத்தப்பட்டு பூமியெங்கும் சிதறடிக்கப்படுகிறார்கள். 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குவில் உள்ள பரிசுத்தவான்களாகிய கிறிஸ்தவர்களை அடிக்கவும் கொல்லவும் சிறைச்சாலைகளை அவர்களை போட்டு துன்புறுத்தவும் அதிகார பத்திரங்களை வாங்கி கொண்டு சவுல் பிரயாணப்பட்டு போனான். இதுதான் அவர் சொல்றார். யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே, ஐ ஆம் a destroyer of the church அப்படின்னு சொல்றார். ஆனால் அப்படிப்பட்ட வைராக்கியம் எங்கிருந்து வந்தது? என்னுடைய பாரம்பரியத்தினால் வந்தது, என்னுடைய பழக்கத்தினால் வந்தது, என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த எண்ணங்களால் வந்தது. ஒரு மதத்தில் ஒரு ஆள் இருக்கானா, அவனுடைய பாரம்பரியமும் அவனுடைய முன்னோர்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தான் அவனுக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும். வேற ஏதாவது மாற்றி ஒன்று சொன்னால், அப்படி இல்லைங்களா, எனக்கு யாரும் அப்படி சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு எய்ட்ஸ் நோயாளிக்கு மட்டும் என்னப்பா ஒரு புதுசாக மருந்து கண்டுபிடிச்சி சாப்பிட்டா 3 நாளில் நல்லா ஆகிடுவோன்னா உடனே வாங்கி சாப்பிட்டுருவான். அந்த இடத்துல அவன் பாரம்பரியத்தை பேச மாட்டான். பார்த்தீங்களா, உயிரை பற்றி பேசும்போது மட்டும் விஞ்ஞானத்தையோ சத்தியத்தையும் மனிதன் நாடுறான். ஆனால் மதத்தை குறித்து பேசும்போது புளித்து போன செத்து போன பூஞ்சா காளான்களாக மாறின ஒட்டடைகளையே நாம் பேசுகிறோம். ஒட்டடை வீட்டில் பார்த்தீங்களா எங்கே இருக்குது, எவ்வளோ மேலே இருக்குது, அது யார் கட்டினாங்க, அது தானாக கட்டப்பட்டது இல்லவா, அதை நான் அழிக்கலாமானா அது அறிவுடைய செயல் அல்ல. அது ஒரு தூசி, அது ஒரு அணு ஜீவன், அது உனக்கு தொல்லை கொடுக்கும், உனக்கு சுவாச கோளாறு உண்டாக்கும், தெரியுமில்ல இது. அதனால பாரம்பரியங்கள் பூஞ்ச காளான்கள். இட் இஸ் அ ஃபங்கல், இட்ஸ் அ ஃபங்கஸ். அது விண்ணும் நம்ம. ஆகவே பழைய மார்க்கத்திலே நான் இருந்து விட்டேன் என்ற ஒரு குறிப்பு நமக்கு ஒரு அடையாள சின்னமாக மாறாது. இன்றைய கிறிஸ்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், காலகாலமாக வேத்து தூக்கி கொண்டு போகிறீர்களே, அதில் பாரம்பரியம் தான் மிஞ்சி இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு அதை போதித்தாரா? ஒரு கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் அதை எழுதி நமக்கு தந்திருக்கிறார்களா? ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டும். நமக்கு முன்னே வாழ்ந்த ஆதி கிறிஸ்தவர்கள் அதை கை கொண்டார்களா என்று 3 கேள்விகளை கேட்க வேண்டும். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் ஆம் என்று வராமல் மாறி இருக்குமானால் உன்னுடைய கிறிஸ்தவம் பழையது, புளித்தது, பாரம்பரியத்துக்குரியது, மனிதனுடைய சித்தத்துக்குரியது, தேவனுக்கு பிரியமில்லாதது. 15வது வசனம், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரன் நான் புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவரிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அதாவது சத்தியத்தை கேட்டு நடக்கிற விஷயத்தில் தலையை சொரிஞ்சிட்டு கேட்டுட்டு தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு பதில் வரணும்னு அவசியம் இல்லை. சத்தியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே கீழ்ப்படியணும். சத்தியம் தெளிவாக இருந்தால் நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். பவுலடியார் அதான் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எனக்கு இந்த அருளை கொடுக்கணும்னு வந்தபோது நான் யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணல, முன்னோர்கள் இடத்துல போகல, நான் என்னுடைய சொந்த மாம்சத்தோட ரத்தத்தில் கூட நான் யோசிக்கல. ஐ அக்செப்டட் இம்மீடியட்லி த வெரி ட்ரூத் என்று அவர் சொல்றார். 23ஆம் வசனம், முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதாவது பவுலடியார் தமஸ்குவுக்கு போய் கிறிஸ்தவராக மாறிட்டார். அனனியா என்பவன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். உடனே அந்த சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பாக யாரை பின்பற்றினானோ, யாருடைய வழியில் நடந்தானோ அந்த கூட்டத்தார்னா யாரு? பழைய யூதர்கள். அவங்க என்ன செய்தாங்க, அந்த கோட்டையை சுற்றி, ஏனென்றால் தமஸ்கு ஒரு மலைப்பட்டணம், அதை சுற்றிலும் பதிவு இருந்து, அதாவது இவங்க ஒரு தேச துரோகி மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, மத துரோகி மாதிரி. ஏன்னா யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மாறிட்டார் இப்போ. ஆகவே இவனை வெளியே அங்கேயே அடித்து கொல்லணும்னு காத்திருந்தாங்க. நண்பர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா, பவுலடியார் ஒரு கூடையிலே பழம் வைத்து கயிறிலே கட்டி இறக்கப்படுவது போல பின்கட்டு வழியாக இறக்கி விடப்படுகிறார். காரணம் அவருடைய விரோதிகள் அப்படி. காரணம் என்ன? அதுதான் இங்கே ஞாபகப்படுத்தி சொல்றார், முன்னே நம்மை
துன்பப்படுத்தினவனே. பவுலடியார் முன் எப்படி இருந்தாரு? கிறிஸ்தவத்தை துன்பப்படுத்துகிறவராக இருந்தார், அழிக்கிறவராக இருந்தார், சிதறடிக்கிறவராக இருந்தார், கட்டுகிறவராக இருந்தார், கொல்கிறவராக இருந்தார். இப்பொழுது மாற்றப்பட்டார். சவுல் என்ற பெயர் போய் பவுலாக மாறினார். எது தவறு என்று சொன்னாரோ அது சரி என்று புரிந்து கொண்டார். அவருடைய பார்வை சீராகிவிட்டது. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒரு பிராமணர் போய் தலித் ஒருவன் வீட்டில் திருமணம் செய்து கொண்டா அது அவனோடு போகிற விஷயமா இருக்காது. அந்த பிராமண வீட்டு குடும்பம் முழுவதுக்குமே அது பெரிய வெறியை உண்டாக்கும். எப்படி போகலாம், நீ எவ்வளோ அவமானம் எங்களுக்கு. அது ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சியாக பார்க்க மாட்டாங்க, அந்த சமூகமே அங்கே விழுந்து விட்டுதா பார்ப்பாங்க. அது மாதிரி சவுலாகி அந்த யூதன் கிறிஸ்துக்குள் வந்துவிட்டு பிரஜாதியிடத்தில் போனது அவர்களுக்கு பெரிய எரிச்சல் உண்டாக்கிடுச்சு. கலாத்திய நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தேவன் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கி அவருடைய குமாரனோடு ஐக்கியம் கொள்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், கிருபையினாலே அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை சுவிசேஷத்தை கொண்டு நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு இன்விடேஷன் போட்டோம்னா அதில் யார் அழைச்சாங்க, எதுக்காக அழைச்சாங்க அப்படின்னு பிரிண்ட் பண்றாங்க. சுவிசேஷத்தில் யார் நம்ம அழைத்தது? தேவன். யாரை கொண்டு அழைத்தார்? கிறிஸ்துவை கொண்டு. எதை காண்பிக்கிறார் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில? கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், கிறிஸ்து உன்னுடைய ரட்சிப்புக்காக மரித்தோர்ந்து எழுந்திருக்கிறார், வா என்று அவர் அழைக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11ஆவது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி கூறுறார், வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த அழைப்புல வருத்தப்படுகிற யாரு? எல்லா மனுஷருக்கும். ஒரு இனம், ஒரு சாதி என்று இல்லை. வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே. இந்த இடத்துல பெயர் சொல்லப்படல, ஆனா அவர்கள் சுமக்கிற கடன் சுமையாகிய பாவம் பேசப்பட்டிருக்கு. இன்றைக்கு உலகத்தில் பாவம் செய்யாத மனிதன் உண்டா? ரோமர் 3:23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ சாயல் இழந்து விட்டார்கள். ரோமர் 6:23 படிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே ஒரு மனுஷன் அவனுடைய பெயர் முக்கியம் இல்லை, அவனுடைய ஆத்மா முக்கியமாக வேதாகம் பார்க்கிறது. மத்தேயு 16ஆவது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? Christianity never seeks your name or your caste. It seeks your heart, where the sin lies. உன்னுடைய பாவம் குடியிருக்கும் கோட்டையாகிய உன் ஆத்மாவை அது கேட்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அழைக்கும் ஆற்றலுடைய தேவனுடைய குமாரனா இருக்கிறார். அதனால்தான் மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறோம், வானத்திலும் தாழ பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ் நடபடி 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்திலும் தாழ பூமியிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமே அல்லாமல் வேறே நாமும் நாம் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்பது ஒரு சுகமான அனுபவம், பாரம் நீங்கி அனுபவம், பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம், மரணம் நீங்கி உயிர் வாழும் அனுபவம், நாற்றம் நீங்கி வாசனை நிறைந்த அனுபவம், அழிவு நீங்கி வாழ்வு துவங்கிய நிலை, அதான் இளைப்பாறுதல். ஆகவே நான் உங்கள் அனைவருக்கும் இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்தவம் இதைதான் உலகத்திற்கு அறிவிக்கிறது. நண்பர்களே, இந்த நாள் காலையில நீங்கள் வாசித்த இந்த பகுதியை உங்களுடைய சொந்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் 9வது புத்தகமாகிய கலாத்திய நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். நீங்கள் ஒரு குழுக்களாக, குடும்பமாக, நண்பர்களாக படிக்க வேண்டும். படித்தவைகளை சிந்திக்க வேண்டும், சிந்தித்தவைகளை மற்றவர்களோடு பேச வேண்டும். என்னுடைய செய்தி ஒரு தனி மனிதனை மயக்கப்படுத்துவதற்காக நான் என்றைக்குமே சொல்லுவது கிடையாது.
நான் சமுதாயத்தை மாற்ற வந்திருக்கிறேன், தேசங்களை மாற்ற வந்திருக்கிறேன். மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது அறியப்படுவதால் வருவது, அறியாமை என்பது அறியாமல் இருப்பதால் இருப்பது. அறிவு என்பது அறியப்பட வேண்டுமானால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாலேஜ் ஹேஸ் டு பி லேர்ன்ட். அதை விட்டுட்டு நாம் நம்முடைய சிந்தையில, சமுதாய வாழ்க்கையில, பழக்க வழக்கங்களிலே மூழ்கி இறைவனுடைய வழியை தவறாக புரிந்து கொண்டு மனிதனுடைய கரத்தினால் செய்யப்பட்டவைகளையும் தோளினால் சுமக்கப்பட்டவைகளையும் அவைகளுக்கு பேசப்பட்ட விஷயங்களையும் கவனித்து கொண்டு இந்த உலகத்தில் சதம் என்று எண்ணுவது மிக தவறு. ஏனென்றால் உன் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது. ஆகவே இந்த காலையில நீங்கள் இவரை பரிசோதனை செய்யவும், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரே சுவிசேஷத்தை விட்டு திரும்பாமல் அதற்குள் நிலைத்திருக்கவும், நம்முடைய பழைய நடக்கைகளை மாற்றிக்கொண்டு புதிய நடக்கையாகிய கிறிஸ்துக்குள் வாழவும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். இரக்கம் நிறைந்த தகப்பனே, சகல ஆறுதலுக்கும் கடவுளே, உமது பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை கலப்பின்றி போதிக்கவும் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் உமது அன்பின் பக்கமாய் திரும்பவும் வேண்டும் என்று செபிக்கிறேன். கேட்போர் உள்ளங்கள் உடைந்து உருகி உமது உன்னதமான அன்பை அடையும்படியாக செபிக்கிறேன். அவரவருடைய வாழ்க்கையில எத்தனையோ கொடுமைகள் இருக்கிறது ஆண்டவரே, அவர்களுக்கு ஆறுதலை நீர் தாரும், சமாதானத்தை தாரும். அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். வேறே சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களுடைய முடிவு என்ன? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். வேறே சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களுடைய முடிவு என்ன? ஒரு போஸ்ட் கார்டு அல்லது கடிதம் மூலமாக இந்த கேள்விக்கான பதிலை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்புகிற கேள்விகள் சரியாக இருக்குமானால் உங்களுக்கு பரிசுகளை நாங்கள் அனுப்பி வைப்போம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 600082. தொலைபேசி எண் 25500882.